السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. அல்ஹம்துலில்லா. அல்லாவுடைய அருளால இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிப்போம். அல்ஹம்துலில்லா. ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையுமே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ ஒரு உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, மதியம் சாப்பிட்றது, ஈவினிங் டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றதுன்னு நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரே மாதிரி இல்ல, வெரைட்டியா வழங்கிக்கிட்டே இருக்காரு. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தோம் அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வழங்கக்கூடியவரா இருக்காரு அப்படின்னு சிந்திச்சு அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். குற்றம் பண்ணிட்டு வந்த நம்மளுக்கு, பாவிகளான நம்மளுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கறாரு அப்படின்னு நினைச்சு அல்லாட்ட நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாவும் இருக்கணும். இந்த ரெண்டு பழக்கத்தையும் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செஞ்சோம் அப்படிங்கிறத நம்மளே நம்ம சரி பார்த்துக்கிட்டு போகணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். இந்த கற்போம் கற்பிப்போங்கிற வகுப்புல இன்னைக்கு 3 பேர் பேச போறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா என் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்ஷால்லா உங்களை அந்த தளத்துல இணைச்சிடலாம். இன்னைக்கு பேச போற 3 பேர் ரஹ்மத் அக்கா, லிபியா சிஸ்டர், தஸ்லிமா. ஃபர்ஸ்ட் யார் பேச போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷாஅல்லாஹ் நான் வலைக்கம் பேசுறேன். சலாம் அக்கா. ஓகேக்கா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவர் நம்மை படைத்தார். அவர் நமக்கு நேர்வழியை காட்டுவதற்காக குர்ஆனை அருளினார். அவரிடமே உதவி தேடுகிறோம், அவரிடமே மன்னிப்பு கோருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பக்தி, நன்னெறி பற்றி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். நன்னெறி பக்திங்கிறது அல்லாஹ்வை உணர்ந்து வாழும் வாழ்க்கை. மனுஷர்கள்ல பல விஷயங்கள்ல பெருமை கொள்றாங்க. செல்வத்துல பெருமை கொள்றாங்க, கல்வியில பெருமை கொள்றாங்க, பதவியில பெருமை கொள்றாங்க, குடும்ப பின்னணியில பெருமை கொள்றாங்க, இனத்துல மொழியில பெருமை கொள்றாங்க. ஆனா அல்லாஹ்வின் பார்வையில் மனிதனின் உயர்வு இவற்றால் அளக்கப்படுவதில்லை. 49வது அத்தியாயம் 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, மக்களே, ஒரே ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரை அடையாளம் கண்டுகொள்வதற்காக உங்களை வெவ்வேறு சமூகங்களாகவும் இனங்களாகவும் ஆக்கினோம். கடவுளின் பார்வையில் உங்களில் மிகவும் சிறந்தவர் மிகவும் நன்னறி மிக்கவரே ஆவார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், நன்கு அறிந்தவர். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாவுடைய சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றி நன்னறியில நம்ம முன்னணியில இருந்தாலே அல்லாஹ்வை நம்ம சென்றடைய முடியும். எனவே ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்பு அவனுடைய இறை அச்சத்து நன்னெறியிலிருந்தே இருக்குது. இன்ஷா அல்லாஹ். பக்தினா என்னண்டா, பக்திங்கிறது வெறும் பயம்லாம் இல்லை. பக்திங்கிறது அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற உணர்வு. அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அறிந்திருக்கிறாருங்கிற ஒரு விழிப்புணர்வு. நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் அறிந்திருக்கின்றார்ங்கிற நம்பிக்கை. அல்லாஹ் விரும்பியதை நம்ம செய்யணும், அவர் தடை செய்தவற்றில் விலகணும். இது எல்லாம் சேர்த்துதான் நம்மளுடைய பக்தி நன்னெறியா இருக்குது. எளிமையா சொன்னாண்டா அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வோட வாழ்றத பக்தி. அல்லாஹ் குர்ஆனுடைய தொடக்கத்திலே சொல்றாரு, 2வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல,
இந்த வேதம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. நன்னறியாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கு. இரண்டாவது நன்னறியாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்குன்றார். குர்ஆன் எல்லாருக்கும் அனைவருக்கும் அருளப்பட்டது. ஆனா அதோடைய வழிகாட்டுதலால யார் உண்மையா பயன்பெறாங்களோ அவங்க பக்தியுடையவர்களா இருக்காங்க. ஏண்டா அவங்கதான் உண்மையை தேடுறாங்க. நம்ம அவங்களுடைய விருப்பங்களை பின்பற்ற மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை முன்னிலைப்படுத்துவாங்க. அடுத்து 2வது அத்தியாயம் 21வது வசனத்துல, மனிதர்களே உங்களுடைய இரட்சகரை மட்டும் வழிபடுங்கள், உங்களையும் உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களையும் படைத்த அந்த ஒருவரை நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு. அல்லாஹ் நம்ம காப்பாற்றப்படும் பொருட்டு நம்ம அல்லாஹ்வை மட்டும் வழிபடணும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வை மட்டும் வழிபடணுங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் மூலமா நம்ம கற்றுட்டு வரோம். அல்லாஹ்வோட எதையும் இணைக்காம இருக்கணும் அப்படிங்கிறது மூலமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை மட்டும் நம்ம வழிபட்டு அல்லாஹ்வை சென்றடையணும். அடுத்து இந்த வசனமே நம்மளுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. வணக்கம் வெறும் நோக்கம் இல்லை. வணக்கங்களோட நோக்கம் சடங்கு இல்லை. சும்மா குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்கிறது பேரு சடங்கு இல்லை. அது பக்தியோட நம்ம தொழுவணுங்கிறதுக்கு அல்லாஹ் இந்த விஷயத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதோட இலக்கெல்லாம் அல்லாஹ்வை சென்றடையணுங்கிறது மட்டும். இப்ப நம்ம தொழுகிறோம்னா அதை பக்தியோடு தொழுதாவே நம்மளுக்கு அதனுடைய பயன் கிடைக்கும். அதே மாதிரி நோன்பை பக்தியோட நோன்பு வைக்கணும். இப்ப குர்ஆன் வாசிக்கும் போதும் நம்ம பக்தியோட குர்ஆன் வாசிக்கணும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நம்ம பக்தியோட இருந்தாலே அல்லாஹ்வை நம்மளால நெருங்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ் ரமலானை பத்தி சொல்றாங்க. 2:183 ஒரு மனிதன் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் பக்தி உடையவர்களாக இருந்தால் நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் பார்த்தா ரமலான்ல தனியா இருந்தாலும் தண்ணி குடிக்க மாட்டான், உணவு சாப்பிடுவது இல்லை. ஏண்டா மக்கள் பார்க்கலாம், ஆனா அல்லாஹ் நம்மளை பார்க்கிறார். இதுதான் பக்தி. மனிதர்கள் பார்க்காத நேரத்திலையும் அல்லாஹ்வை உணர்ந்து வாழ்வதுதான் பக்தி. பக்தி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வாக்குறுதிகளை வழங்குகிறார். 5:35 நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்கவும், மேலும் அவரை நோக்கிய வழிகள் மற்றும் உபாயங்களை தேடிக்கொள்ளவும், மேலும் அவர் நிமித்தம் பாடுபடவும் வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. அல்லாஹ்வை மட்டுமே நம்ம வணங்கணும். அல்லாஹ்ட்டவே நம்ம பக்தியோடு இருக்கணும். அல்லாஹ்வுக்கு எப்படி அல்லாஹ்வை சென்றடையணுங்கிற உபாயங்களை நம்ம கேட்கணும், வைக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும். எல்லா உபாயங்களையும் நம்ம தேடிக்கொள்ளணும். நம்ம வெற்றி அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி 7:56 பூமியை அது சீரானதாக ஆக்கப்பட்டு விட்ட பின்னர் சீர்கெடுக்காதீர்கள், மேலும் பக்தியுடனும் எதிர்பார்ப்புடனும் அவரை வழிபடுங்கள். நிச்சயமாக கடவுளின் கருணை நன்னறியாளர்களால் அடையப்படக்கூடியதாகவே உள்ளது. அல்லாஹ்வுடைய கருணை நன்னறியாளர்களுக்கு அடையப்படக்கூடியதா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம நன்னறியாளர்களா இருக்கணும், அல்லாஹ்வை சென்றடையணுங்கிறத மனசுல வச்சு நம்ம அல்லாஹ்வை சொல்றத செய்யணும். அல்லாஹ்வை யார் அஞ்சுறாங்களோ அவருக்கு அவர் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவாங்க. ஒரு கஷ்டமா இருக்கும்போது அந்த விஷயத்த சொல்றாங்க. 65வது பேச்சுல 2வது வசனம். வாழ்க்கையில சிரமங்கள் வரும், சோதனை வரும், துன்பம் வரும். ஆனா பக்தி உள்ளவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டார். 65:3 சொல்றார், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு அவர் அல்லாஹ் வழங்குவார். எனவே நம்ம வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுவதற்கு முன்னால பக்தியை பத்தி நம்ம கவலைப்படணும். பணம் தேடுவதற்கு முன் அல்லாஹோட திருப்தியை தேட வேண்டும். இன்னைக்கு நாமளே கேட்டுக்கிறோம், நான் தனியா இருக்கும் போது அல்லாஹ்வை நினைக்கிறேனா, நான் குர்ஆனை தினமும் வாசிக்கிறேனா, நான் அல்லாஹ் விரும்பாதவற்றை விட்டு விலகுகிறேனா, நான் மறுமையை நினைச்சு வாழ்றேனா? இந்த கேள்விக்கான பதில்கள் நமது பக்தியோட அளவை வெளிப்படுத்தும்.
நன்னெறியோட அளவையும் இருக்கணும். செல்வம் மறைஞ்சு போகும், அழகு மறைஞ்சு போகும், பதவி மறைஞ்சு போகும், புகழ் மறைந்து போகும். ஆனா பக்தி மட்டும் மறுமை நாளில் மனிதனை உயர்த்தும். அல்லாஹ் நம்மள பக்தியுடைய அடியார்களாக ஆக்குவார். எங்கள் இறைவா, எங்கள் இதயங்களில் நன்னெறியையும் பக்தியையும் வளர்த்தருவீராக. குர்ஆனை புரிந்து அதன்படி வாழும் அருளை வழங்குவீராக. வெளிப்படையாகவும் மறைவாகவும் உம்மை உணர்ந்து வாழும் அடியார்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் பாவங்களை மன்னித்து பக்தியுடைய நன்னறியாளர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருவீராக. அல்லாஹ் உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் மட்டும் பற்றி பிடித்து கொண்டு அல்லாஹ் சொன்ன நன்னறியான காரியங்களை செயல்படுத்தி அல்லாஹ்விடம் முழுமையான பக்தி வச்சு அல்லாஹ்வை சென்றடைய அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். மிக மிக சிறப்பான ஒரு நினைவூட்டல்க்கா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்படி இருக்கோங்கிறத அல்லாஹ் பார்க்கல. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இங்க பாக்குறேன், எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி, இவங்க கனடியனு, இவங்க வந்து இந்தியன், இவங்க நீக்ரோ அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்மளை பார்த்தா அவங்க கண்டுபிடிப்பாங்க இந்தியன் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா நிறத்திலையும் மக்கள் இருக்கும். அல்லாஹ் தான் அதை படைச்சு வச்சிருக்காரு. ஸோ அப்ப அல்லாவுக்கு கலர் தேவையில்லை. கருப்பா சிவப்பாங்கிறது அல்லாவுக்கு தேவையில்லை. குண்டா ஒல்லியாங்கிறது அல்லாவுக்கு தேவையில்லை. அல்லாவுக்கு தேவைப்படுவதெல்லாம் நம்ம இங்க வந்ததோடைய பர்பஸ், நம்ம அவரை முன்னோக்கி நம்ம நன்னெறியோட இருக்கமா இல்லையா, அந்த ஒரு கொஸ்டின் தான். நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற அந்த கவனம் நம்மளுக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்தது அப்படின்னா, இருக்குன்னா தான் நம்ம பக்தியோட இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய செயல்களும் மாஷா அல்லாஹ் சிறப்பா இருக்கும். அந்த கவனத்தோட பயத்தோட இருக்கும். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ள சோதனைக்குள்ள தான் இருக்கும் நிச்சயமா. எல்லாரையும் எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா பயபக்தியோட இருந்தா அவங்களுக்கு வெளியேற அந்த வழியை எளிதாக்குறேன் அப்படிங்கிறாங்க. வெளியேறதுக்கான வழியை நான் காமிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ நம்ம இருக்க வேண்டியதெல்லாம் அவரை மட்டும் சார்ந்து அவர் மேல பக்தியோட இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு எளிதாக்கி கொடுக்கறத நம்ம வாழ்க்கையில உணரதான் செய்யறோம். ஆனா மறந்துடும். எப்பவுமே அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு அவர் மேல அந்த பக்தியோட இருக்கக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பான ஒரு நினைவூட்டல்க்கா. எப்பவுமே கவனத்துல வச்சுக்கிற வேண்டிய ஒரு நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நம்ம தொடர்ந்து செயல்படுத்த அல்லாஹ் உதவி செய்யும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அடுத்து தஸ்லீமா இருக்கீங்களாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இருக்கேன். வலைக்கம் சலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நான் கண்ணு, காது, இதயம் அதை பத்தி நிமிஷம் வசனங்களை கொடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வசனம், அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 17ல 36வது வசனம். அல்லாஹ் வந்து முக்கியமான உபதேசம்னு எதை சொல்றாங்கன்னா, உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையையும் மூளையையும் வழங்கியுள்ளேன். மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள். கேரளால ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. ஒரு பஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண் வந்து தவறா நடந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு பல பேர் வந்து பல விதமான கமெண்ட்ஸ் அந்த நபரை பத்தி, அந்த ஆணை பற்றி எவ்வளவு தவறா பேச முடியுமோ சொல்ல முடியுமோ அது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து அந்த மன உளைச்சல் காரணமா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அந்த வீடியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் மேல தப்பு இல்லை, இந்த பொண்ணுதான் வேணும்னு வீடியோ எடுத்து தப்பா மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த பொண்ணை பத்தியும் தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து தற்கொலை தூண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கைது செஞ்சு ஜெயில போட்டாங்க. இந்த பொண்ணும் ஜெயில போயிடுச்சு, அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் தான், மேல நான் படிச்ச வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பாக்குறதா இருக்கட்டும், அப்ப கேட்கறதா இருக்கட்டும், அதை நல்லா தீர விசாரிக்காம அதை பாட்டு நம்ம பாட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே போறது, என்னன்னே தெளிவா தெரியாம ஒரு நபரை பத்தி தப்பா சொல்லி அவங்கள மன உளைச்சல் ஆளாக்கி ஏதாவது பண்ற மாதிரி, ஏதாவது ஆகுற மாதிரி
கமெண்ட்ஸ் பண்றது, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது, அப்படி அப்படி அந்த இந்த இன்சிடென்ட் பத்தி எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. அதான் எல்லாம் சொல்றாங்க, எந்த ஒரு தகவலையும் நீங்க சரிபார்த்து கொண்டாலே அன்றி நீங்க வந்து அதை ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு பொறுப்பாகிறோம் அப்படின்னு. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இதுன்னு இல்லை, எதா இருந்தாலுமே நீங்க வந்து உங்களுக்கு தெரியாததை சொல்லாதீங்க, பின்பற்றாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்துல இதுதான் நடக்குது. கேட்டதை கேட்ட மாதிரி நம்ம பேசுறது இல்ல, உண்மை தெரியாம குற்றம் சாட்டுறோம், வதந்தி பேசுறோம், பொய் செய்தி எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம், ஆதாரம் இல்லாம பேசுற வார்த்தை, உறுதி இல்லாத சந்தேகம், ஒருத்தர் மேல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கிறதா இருக்கட்டும், பார்த்தது மாதிரி பேசாம வேற மாதிரி சொல்றது, இது எல்லாமே நமக்கு பாவம் தான். எல்லாம் வந்து நமக்கு காது கொடுத்துருக்காங்க. நம்ம நம்ம எதை கேட்கிறோம், பொய்ய நம்ம கேட்கிறோமா, அல்லது அவதூறு பேசுறத நம்ம ரசிக்கிறோமா, பிறரை பத்தி தவறா பேசுறத நம்ம வந்து அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளை காதை பத்தி நம்ம எல்லாம் கேள்வி கேட்பாங்க, நம்ம எதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு சாட்சி சொல்லதான் போகுது. தீய பேச்சு, வதந்தி, காசிப் இதுல எல்லாம் இருந்து நம்ம காதை நம்ம பாதுகாத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கண்ணு, நம்ம பாக்குறது, நம்ம கண்ணு எதெல்லாம் பாக்குது. இப்ப ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம். அதெல்லாம் இப்ப ஏதாவது ஒரு தவறான ரீல்ஸை பார்த்துட்டோமா, அது தொடர்பான ரீல்ஸாவே வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம அந்த கண்ணு நம்ம அதை நோக்கியே பார்த்துக்கிட்டே இருக்கா, இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதை நம்ம கண்ணு அதை பார்க்க தோணுதா, நம்மளை இழுக்கும். அது சைத்தான் அவனோட வழி பக்கமா நம்மளை இழுப்பான், இதை பாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அதை சம்மந்தப்பட்ட ரீல்ஸாவே வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. கெட்ட விஷயமா இருந்தா அதை நம்ம பாக்குறோமான்றது நம்ம கண்ணை பார்த்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அந்த ஹரமான காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம கண்ணை நம்ம பாதுகாத்துக்கணும். அது மாதிரி பிறரை இகழ்ச்சியா பாக்குறது, பொறாமையோட பாக்குறது, நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயமும் மனசுக்குள்ள போய் நம்ம செயல்களா அது மாறுது. நம்ம கண்ணை பத்தியும் எல்லாம் நம்ம கேட்பாங்க. அடுத்து இதயம், நம்ம நினைக்கிறது, இதயம் தான் எல்லாத்துக்கும் மையம். நம்ம சந்தேகம், பொறாமை, அகந்த, வெறுப்பு இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை கெட்டு போகும். இதயத்தை பத்தியும் நமக்கு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அடுத்த 49ல 6வது வசனம், ஒரு நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான், தீய மனிதன் ஒருவன் உங்களிடம் ஏதேனும் செய்தியை கொண்டு வந்தால் அறியாமையின் காரணத்தால் சில மனிதருக்கு எதிராக நீங்கள் அநியாயம் புரிந்துவிட்டு பின்னர் நீங்கள் செய்தவற்றுக்காக வருத்தமும் கைசேதமும் அடையாதிருக்கும் பொருட்டு முதலில் நீங்கள் விசாரித்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்றாங்க, நீங்க தவறான ஒருத்தர் செய்தி கொண்டு வந்தாருன்னா அதை நம்ம சரிபார்க்காம நம்ம வந்து மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது, அது பெரிய தப்பு, நமக்குதான் பாவம் அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்றாங்க. நீங்க அதை விசாரிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 23:3, மேலும் அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள். இது நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்றாங்க. நிறைய சண்டைகள், குழப்பங்களுக்கு காரணமே வீண் பேச்சு தான். அதை நம்ம தவிர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். தேவையில்லாத பேச்சை கேட்கறது, அதை உட்காந்து ரசிக்கிறதுலாம் இதயத்தை நம்ம அழுக்காக்கும். நம்ம எப்படி பார்க்கணும் இது நிறைய வீண் பேச்சு வந்து கொஞ்சம் 4 பேர் கூட்டிட்டா போதும், நம்ம வெட்டி பேச்சு வீண் பேச்சு தான் பேசுவோம். அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், குறைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம பார்வை எப்படி இருக்கணும் நல்லா சொல்றாங்க. 24, 30, 31ல நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், பெண்களை உற்று பார்க்க கூடாது, தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவீராக. ஆண்களை வந்து அவங்களோட கற்பை பாதுகாத்துக் கொள்ளன்னு சொல்ல சொல்றாங்க. பெண்களை வந்து அவங்க ஆண்களை வந்து அவங்களோட பார்வைகளை வந்து தாழ்த்தி கொள்ளுங்க, பெண்களை ஒத்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கறதுனால அதனால வந்து பல தவறுகள் நடக்குது. அதனால அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 31ல பெண்களுக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதுடன் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும். அவசியமானவற்றை தவிர தங்களுடைய உடல்களின் எந்த பகுதியையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நல்லா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி நம்ம உடல்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளாம இருக்கணும், அழகான நீளமான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ட்ரெஸ்ஸை பத்திலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சந்தேகம், 49:12 எல்லாம் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான், எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் ஒரு சிறு அளவு சந்தேகம் கூட பாவகரமானதாகும். நீங்கள் ஒருவர் மற்றவரை வேவு பார்க்க வேண்டாம், அன்றி நீங்கள் ஒருவர் மற்றவரை புறங்கூறவும் வேண்டாம். இது உங்களுடைய இறந்து போன சகோதரருடைய மாமிசத்தை தின்பதைப் போல வெறுப்புக்குரியதாகும். நீங்கள் நிச்சயமாக இதனை வெறுப்பீர்கள். நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ் மீட்பவர், மிக்க கருணையாளர்.
சந்தேகப்படக்கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க. அது மாதிரி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்மளோட சகோதரருடைய மாம்சத்தை தின்பதற்கு போல வெறுப்புக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அல்லாவுக்கு அஞ்சி நடக்கணும். அடுத்து பொறாமை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 20-131 சொல்றாங்க. மேலும் பேராசைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. மேலும் மற்ற எந்த மக்களுக்கும் நாம் அழைத்தவற்றின் மீது பேராவல் கொள்ளாதீர். அவை இந்த வாழ்வின் தற்காலிக அலங்காரங்களே ஆகும். அவற்றின் மூலம் நாம் அவர்களை சோதனையில் ஆழ்த்துகின்றோம். இரட்சகர் உமக்கு வழங்கியிருப்பவை மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதும் ஆகும். பேராசைப்படாதீங்க, மத்தவங்க மேல அனுப்பிற்கு மேல பேராசைப்படாதீங்க நல்லா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு அல்லாஹ் கொடுத்தது கூட திருப்தி அடைஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும். 50-18 வசனம். விழிப்புடன் இருக்கின்ற ஒரு சாட்சியின்றி எந்த ஒரு கூட்டையும் அவன் கூறுவதில்லை. அடுத்து 33-70 வசனம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், அல்லாஹ் பக்தி கொள்ளுங்கள், மேலும் சரியான குற்றங்களை மட்டுமே கூறுங்கள். நாம என்னென்ன சொன்னோம் எல்லாத்துக்குமே நமக்கு சாட்சி இருக்கு, கேள்வி கணக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். எதுல இருந்துமே நம்ம தப்ப முடியாது. கண்ணு, காது, இதயம், கரங்கள், பாதங்கள் எல்லாமே சாட்சி சொல்லும். நம்ம கண்ணு, நம்ம காது, மூக்கு, நாக்கு, இதயம் எல்லாமே நமக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். நல்ல விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் நல்ல எண்ணங்களை நினைக்கவும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாராக. இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்ட இந்த வசனங்கள் எங்கள் காதில் மட்டும் இல்லாமல் எங்கள் இதயங்களில் பதிய செய்வாயாக. எங்கள் வாழ்க்கை முழுவதும் அவற்றின்படி நடக்க உதவி செய்வாயாக. எங்கள் தவறுகளை மன்னித்து அல்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா. அல்லாஹ் நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஒரு விழிப்பை தரணும். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் பத்தின ஒரு விஷயம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றுலையும் நம்ம எப்படி இருக்கோம், பொறுப்போட எப்படி இருக்கோம் அப்படின்னு. ஆனா அது நம்மளை அறியாம எப்படி இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறத பத்தியும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அது ஒரு ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒன்று வருது, நம்ம அப்படியே பார்த்துட்டு உடனே ஷேர் பண்றோம். நீங்க சொன்ன விஷயத்தையே நான் ஒரு மலையாள படத்துல பார்த்தேன். மெட்ரோல தூங்கிட்டு போவாரு அவரு. அதை எடுத்து போட்டு விட்டு அது வைரல் ஆகி அவரை கைது பண்ற அளவுக்கு அது போய், ஆனா அவருடைய வாழ்க்கை, அவர் ஏன் அப்படி தூங்குனாருங்கிறத காட்டும் போது நம்மளுக்கே அவ்வளோ பாவமா இருந்தது. அவர் எங்கேயாவது தூங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நான் பார்த்தே ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கரெக்டான விஷயம் தெரிஞ்சா கூட நான் அந்த ஷேர் பண்றதையே சுத்தமா நான் விட்டுட்டேன். அது சரியோ தவறோ வேண்டாம், அது எப்படி ஒருத்தருடைய இதை பாதிக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா புரியுது. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்றோம், சும்மா ஒரு ஷேரிங் தானே நினைச்சு நம்ம பண்றோம், ஆனா அது அவங்க வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்குது அப்படின்னு. அதே மாதிரி சோசியல் மீடியாக்களுடைய பாதிப்புகள், அது இப்பெல்லாம் ரொம்ப கேலி பண்றது, அடுத்தவங்களை விமர்சிக்கிறது, முகம் தெரியலல்ல, அதனால ரொம்ப ரொம்ப வல்கரா ரொம்ப ஈஸியா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அந்த மாதிரிலாம் நம்ம யாரையும் விமர்சிச்சிடாம கேலி பண்ணிடாம நம்ம நம்ம பார்த்து இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியமான ஒண்ணா இருக்கு. எதையாவது ஒன்ன பாக்குற ஒரு வீடியோவை அது 1/2 மணி நேரத்துல நம்ம எங்க போய் நிக்கிறோன்னே நம்மளுக்கு தெரியல. நம்ம இதை தானே பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி இவ்வளவுக்கு இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா அப்பதான் அதோடைய அந்த ஆளுமை நம்மளுக்கு தெரியுது, நம்மளை எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்குமே பொறுப்பாளி அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்காரு அப்படிங்கிற கவனத்தோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விழிப்போடையே நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த சாத்தானுடைய இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க முடியும். அப்படிங்கிறத லைவ் எக்ஸாம்பிளோட ரொம்ப 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 சூப்பரா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த கண்ணு, காது, வாய், இதயம் எல்லாத்துலயுமே நம்ம எவ்வளவு பொறுப்போட இருக்கணும், எவ்வளவு கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நடக்க அல்லாஹ் நம்மளுக்கு அருள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். லிபியா சிஸ்டர், நீங்க பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு வானவர்களை பத்தி. அல்லாவின் ஏகோபித்த அதிகாரத்திற்கு எதிராக ஒருபோதும் கேள்வி கேட்காத படைப்புகள் வானவர்களாக வகைப்படுத்தப்பட்டனர். அல்லாவுக்கு மட்டுமே திறனும் தகுதிகளும் இருக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அல்லாவின் படைப்புகளில் மிக பெரும்பான்மையினர் எண்ணிலடங்காதவர்கள் இவ்வகையை சேர்ந்தவர்கள். வானவர்களின் எண்ணிக்கை மிகவும் பெரியது.
தங்களில் எத்தனை பேர் இருக்கின்றோம் என்பதை வானவர்கள் கூட அறிய மாட்டார்கள். அல்லாஹ் மட்டுமே அவர்களுடைய எண்ணிக்கையை அறிவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானவர்கள் என்பது கண்ணால காண முடியாத ஆனால் அல்லாவால் படைக்கப்பட்ட உண்மையான படைப்பினங்கள். அவர்கள் அல்லாவின் கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் கட்டளையிட்டதை முழுமையா நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் கூறுகின்ற கட்டளையிடுவதில் அவருக்கு மாறு செய்ய மாட்டார்கள். கட்டளையிடப்பட்டதை செய்வார்கள். சூரா 41:30. அல்லாஹ் தான் எங்கள் இறைவன் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம், அன்று நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம். சுவனம் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையுங்கள். நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்களை நாம் எப்பொழுதும் காப்பாற்றுவோம். நன்னெறியான காரியங்கள் புரிகின்ற எவராயினும் தன் சொந்த நலனுக்காகவே அவ்வாறு செய்கின்றார். எவர்கள் மறுமையின் வெகுமதிகளை தேடுகின்றாரோ அவருடைய வெகுமதிகளை நாம் பெருகும்படி செய்கின்றோம். மேலும் எவர் இவ்வுலக பொருட்களை தேடுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்து நாம் வழங்குகின்றோம். பின்னர் மறு உலகில் அவர் எந்த பங்கையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். சூரா 9:122. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். நீங்கள் நம்ப மறுப்போருடன் நீங்கள் சண்டையிட வேண்டும். அவர்கள் உங்களிடம் கருணையை காணட்டும். மேலும் அல்லாஹ் நன்னெறியாளர்களுடன் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் வானவர்களுக்கு உள்ளுணர்வளித்ததை நினைவு கூர்ந்திருங்கள். நான் உங்களுடன் இருக்கின்றேன், எனவே நம்பிக்கை கொண்டோருக்கு ஆதரவளியுங்கள். சூரா 8:9. எனவே காப்பாற்ற வருமாறு உங்களுடைய இறைவனை நீங்கள் இறைஞ்சிய போது அவர் உங்களுக்கு பதில் அளித்தார். ஒருவர் பின் ஒருவராக 1000 வானவர்களை கொண்டு உங்களுக்கு நாம் ஆதரவளிக்கின்றோம். அத்துடன் காண முடியா படை வீரர்களை அவர் இறக்கி அனுப்பினார். சூரா 8:10. உங்களுடைய இதயங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த நற்செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு அளித்தார். வெற்றி அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே வருகின்றது. எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். உங்களுக்கென பொறுப்பேற்றுள்ள அந்த வானவரால் நீங்கள் மரணத்தில் ஆழ்த்தப்படுவீர்கள். பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் திரும்பப்படுவீர்கள். அவர்தான் தன்னுடைய வானவர்களுடன் சேர்ந்து உங்களை இருளிலிருந்து வெளியேற்றி ஒளியினுள் வழி நடத்துவதற்காக உங்களுக்கு உதவுகின்றார். நம்பிக்கையாளர்களின் பால் மிக்க கருணையாளராக இருக்கின்றார். அல்லாஹ்தான் அல்லாஹ்வுக்கும் அவருடைய வானவர்களுக்கும் உதவியும் ஆதரவும் அளிக்கின்றனர். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். நீங்கள் அவருக்கு உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முழுமையா கீழ்ப்படிந்து நற்செயலை தொடர்ந்து ஈடுபடுத்தி பேச்சிலும் செயலிலும் பொறுப்புணர்வோட இருப்பது, அல்லாஹ்வை அதிகம் நினைச்சு வாழ்வது, காணாதவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது. வானவர்கள் பற்றி குர்ஆனின் போதனைகள் அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் அவருடைய நிர்வாகத்தின் சிறப்பையும் நமக்கு உணர்த்துகின்றது. வானவர்களைப் போல அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நற்செயல்கள் உறுதியாக இருப்பது, இறை அச்சத்துடன் வாழ்த்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையலான்னு நமக்கு இதன் வழியா நம்ம கத்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு சிஸ்டர். அது முதல்ல ஒரு வசனம் சொன்னீங்க பாத்தீங்களா, அல்லாஹ் அவங்க எனக்கு நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வானவர்களுடைய நிலை. நம்ம நம்மளுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எந்த ஒரு சிச்சுவேஷனையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியல. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய பிளண்டர் மிஸ்டேக். அவங்க எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் நடத்துறாருன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நிலையை அடைகிறதுலேருந்து நம்ம தவறிட்டோம். இங்கே நம்மளுக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் தான் அதை நடத்துறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்ம போனாதான் நம்ம இனிமையாவது நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியும். அல்லாவே பாருங்க, அவர் எல்லாத்தையுமே தனிச்சு செய்யக்கூடியவர். ஆனா அவர் அப்படி சொல்லல.
வானவர்களோட சேர்ந்து நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வந்து ஹம்பிளா அல்லாஹ் வந்து சொல்றாங்க அந்த விஷயத்த. நான் செய்கிறேன், நான் ஆகுனா ஆயிடும், அப்படி ஒரு பதத்துல அவர் சொல்றாம நாம் செய்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். வானவர்களையும் அதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறார். ஏன்னா அந்த வேலையை அவங்கள வச்சு செய்ய வைக்கிறனால அல்லாஹ் அவங்களையும் சேர்த்து அதுல அஹ், அந்த மாதிரி அவங்கள ஒரு மதிப்போட அல்லாஹ் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பிரிச்சு கொடுத்து நம்மளுக்கு உதவி தேவைப்படுறப்ப அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத வானவர்களை வச்சு அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ரட்சகரா அவர் இருக்காரு. தப்பு பண்ணிட்டு வந்தா நம்மளுக்கு நீ என்னடாவது போய் சரி பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லாம உயர்ந்த நிலையை அடைந்த வானவர்களை வச்சு அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யறங்கிற ஒண்ணு வந்து எப்பேற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கணும். அவ்வளோ வானவர்கள் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கும் அல்லாவுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு தந்த எல்லா நினைவூட்டல்களையும் எப்பவுமே நம்ம கவனத்திலையும் விழிப்புலையும் வச்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லா. நான் துவா பண்ணிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பவரே, எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இதனை எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவராக எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர். நீரே பிரபஞ்சத்தின் இரட்சகர், நீரே தீர்ப்பு நாளின் அதிபதி. உங்களையே நாங்கள் வணங்குகின்றோம். எங்கள் இரட்சகரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். எங்கள் இரட்சகரே, உங்களுக்கே நாங்கள் சரணடைகின்றோம். எங்கள் இரட்சகரே, உம்முடைய தூதர்கள் மூலம் நீர் எங்களுக்கு வாக்களித்த ஆசிகளை எங்கள் மீது பொழிவீராக. உயிர்ப்பித்து எழுப்பப்படுகின்ற நாளன்று எங்களை கைவிட்டு விடாதிருப்பீராக. நீர் வாக்குறுதி ஒன்றை ஒருபோதும் முறிப்பதில்லை. எங்கள் இரட்சகரே, உங்களிடம் சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்மையையும் மறு உலகில் நன்மையும் எங்களுக்கு தருவீராக. நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். எங்களை பிழை பொறுத்திடுவீராக. எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூர்ணப்படுத்துவீராக. எங்களை மீட்டு கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, பாவங்களுக்கு வருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை புரிவீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானருமாக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வீராக. எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த சிரமமோ தாமதமோ இன்றி சிறப்பான முறையில் கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு அளிப்பீராக. ரப்பனா தகப்பல் மினா இன்னக அன்த சமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.